அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். இப்போ நமக்கு ஹனுமந்த ஜெயந்தி வரப்போகுது. ஜனவரி 11ஆம் தேதி வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா ஹனுமந்த ஜெயந்தி. ஹனுமருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பரிகாரங்கள், ஸ்லோகங்கள், வேண்டுதல்கள், முறைகள்லாம் நிறையவே இருக்கு. அதுல இந்த பதிவுல நம்ம ஹனுமனுக்கு வாலில பொட்டு இடுறது எப்படி அப்படிங்கிற அந்த வேண்டுதல் முறையை தான் உங்களோட டீட்டெயிலா நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வேண்டுதல் முறை இப்ப இல்லைங்க, அந்த காலத்துல இருந்தே நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்பயுமே நிறைய பேர் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை எதற்காக பண்ணணும், இந்த ஹனுமன் பொட்டு வைக்கிற முறை எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கணும், அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கறத நான் விரிவா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஹனுமனுக்கு வால்ல பொட்டு வைக்கிறச்சே இந்த மாதிரி படம் வாங்கிக்கோங்க. அதாவது வால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இப்படி வரா மாதிரி ஆஞ்சநேயர் நின்னுட்டு இருப்பார். இதே மாதிரி படம் உங்களுக்கு கிரியில கிடைக்கும், இல்ல எல்லா பூஜா சென்டர்லயுமே உங்களுக்கு கிடைக்கும். இல்ல இந்த மாதிரி கலர் பச்சை இல்ல ஏதோ நார்மல் கலரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வால் இந்த மாதிரி போயிட்டு இப்படி வந்திருக்கணும். இதுதான் அந்த பொட்டு வைக்கிறதுக்கான படம். ஸோ இது மாதிரி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க நைவேத்தியமா வைக்கலாம். வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் ஆஞ்சநேயருக்கு, அதனால இங்க பாருங்க நான் வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம் வச்சிருக்கேன். இல்ல நீங்க கல்கண்டு, திராட்சை, அதாவது இதை நம்ம 48 நாள் தொடர்ந்து பண்ணணும். இப்ப 48 நாள் இந்த வேண்டுதல் நம்ம செய்யறோம். இப்ப நீங்க ஆரம்பிக்கிறச்சே இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த வால் முடியறது பாருங்க, இந்த மணியை தாண்டி இந்த வால் முடியறது இல்ல, இது வரைக்கும் நம்ம வச்சுட்டே வரணும். 48 நாள் கணக்கு இருக்கு. 48 நாளுமே, அதாவது நீங்க சின்ன சின்னதா வச்சுட்டு வந்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு 48 நாள்ல முடியணும். அந்த அளவுக்கு குட்டி குட்டியா வச்சுட்டு வாங்க. இப்ப நீங்க வச்சுட்டு இருக்கச்சே நீங்க வேண்டுதல் நிறைவேறிடுதுன்னா அப்ப நீங்க அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த வால் முடியறது இல்லையா, அந்த வால் முடியற வரைக்கும் 48 நாளும் முடிச்சுட்டு தான் நீங்க அதை பூர்த்தி பண்ணிக்கணும். அது ஒரு விஷயம் இருக்கு. இப்ப சில பேர் இங்க இருந்து ஆரம்பிப்பாங்க, மேல இந்த வாலோட மேல இருந்து ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்க கூடாது, இந்த அடியில இருந்து போய் தான் நம்ம நுனிக்கு வரணும். இது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு நம்ம நைவேத்தியத்துக்கு வாழைப்பழம் வைக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா பானகம் தண்ணியில வெல்லம் போட்டு அதுல கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு பானகம் தான் ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியமா வச்சிருக்கேன். இப்போ ஒவ்வொரு நாள் நம்ம 48 நாளும் ஏதாவது ஒண்ணு வச்சு நம்ம நைவேத்தியத்துக்கு வச்சு பொட்டு வைக்கிறோம் இல்லையா. கடைசியில முடியிற அன்னைக்கு 48வது நாள் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி பானகம், நீர், மோர், அதுக்கு வடமாலையும் சாத்தலாம். அந்த வடமாலை வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கேன். அதே மாதிரி வெற்றிலை மாலையும் ரொம்ப விசேஷம் ஆஞ்சநேயருக்கு. இந்த மாதிரி வெத்தலைய எப்படி மடிச்சு அதை மாலை கட்டி போட்டிருக்கிறது அப்படின்றது நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு. அதை முடிக்கிற அன்னைக்கு 48வது நாள் நம்ம பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நான் ஒரு வேண்டுதலுக்காக வேண்டியிருக்கேனே, அது 48 நாள் நான் பொட்டு வச்சு முடிச்சாச்சு, ஆனா அந்த வேண்டுதல் எனக்கு இன்னும் நிறைவேறல அப்படின்னா அந்த 48 நாள் நம்ம பொட்டு வச்சு முடிச்சிட்டோம் இல்லையா, அதை நல்லா அழிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி முதல்ல இருந்து இங்க இருந்து திருப்பி நம்ம பொட்டு வைக்க ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிற நாள் வியாழக்கிழமையா இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை கூட ஆரம்பிக்கலாம், ஏன்னா அது ரெண்டுமே ஆஞ்சநேயருக்கு ரொம்ப உகந்த நாள். இப்ப நமக்கு ஹனுமந்த ஜெயந்தி கரெக்டா வியாழக்கிழமை தான் வருது. அதனால ஏதாவது வேண்டிட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஹனுமந்த ஜெயந்தி 11ஆம் தேதியில இருந்தே நம்ம ஆரம்பிச்சு பண்ணலாம். இந்த ஹனுமந்த ஜெயந்தி வால் வழிபாட்டு நம்ம எதுக்காக பண்றோம்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா கல்யாணம் ஆகாதவங்க இதை பண்ணி நிறைய பேருக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்கு. பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இந்த வழிபாட்டு முறையை பண்ணலாம். கல்யாணம் நடக்கிறதுக்காக, குழந்தை பிறப்பதற்காக, அதே மாதிரி வேலை உத்தியோகம் சரிவர அமையல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வழிபாட்டு முறையை பண்ணி பலன் பெறலாம்.
அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி நடந்திருக்கு இல்லையா, அதனால வந்து சனி பகவானுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிற பயம் இருக்கலாம். ஆனா இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தர் வந்து ஆஞ்சநேயரை முழுசா மனதார வேண்டி வழிபடுறாங்களோ அவங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அதனால சனி பெயர்ச்சி பத்தி ரொம்ப கவலைப்படுறவங்க இந்த வழிபாட்டு முறையை நம்ம எடுத்து பண்ணலாம். ஆஞ்சநேயரோட மூல மந்திரம் ஒன்று நம்ம பதிவுல ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மூல மந்திரம் சொல்லி நீங்க 2 பூ போட்டு இந்த வழிபாட்டு முறையை பண்ணலாம். இதுக்குன்னு தனியா நீங்க விரதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி எப்போ பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்ல அப்படி பண்ண முடியலன்னா நீங்க மத்தியானம் ஒரு 11 மணிக்குள்ள இதை பண்ணி முடிச்சிருங்க. இல்லைன்னா நீங்க சாயங்காலம் கூட பண்ணிக்கலாம். இதை காலையில மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. இப்போ முதல்ல சந்தனம் இட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம குங்குமம் வைக்க போறோம். இந்த மாதிரி வரிசையா வச்சுட்டு மேல போய் அந்த மணியும் தாண்டி அந்த வால் முடியுது இல்லையா, அது வரைக்கும் நம்ம சந்தனம் குங்குமம் வைக்க போறோம். வச்சுட்டு இந்த மாதிரி 2 புஷ்பம் பூ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஆஞ்சநேயர் ஸ்லோகம் நம்ம சேனல்லையும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆஞ்சநேயர் ஸ்லோகம் வந்து சொல்லிண்டே இந்த பூவை போட்டுட்டு, இந்த மாதிரி பூல நீங்க கொஞ்சம் துளசியும் கிள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா துளசி வந்து ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷம். இந்த பூ துளசி இது எல்லாமே நீங்க வந்து போட்டு நைவேத்தியம் பண்ணி தூப தீபம் காமிச்சிடலாம். இப்போ லேடிஸ்க்கு பீரியட்ஸ் டைம் வந்ததுன்னா அந்த ஒரு 5 நாளை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே டேஸை கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். ஆஞ்சநேயரின் வாளை பற்றின ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோன்னு ஆசைப்பட்றேன். பாண்டவர்களின் ஒருத்தரான பீமன் வந்து ரொம்ப பராக்கிரமசாலி இல்லையா, அவர்கிட்ட திரௌபதி வந்து எனக்கு பாரிஜாத மலர் வேணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அதை தேடி பீமர் வந்து காட்டுக்குள்ளெல்லாம் போய் தேடின்னு இருந்தாராம். வழியில் ஒரு சமயம் குரங்கு ஒன்று அப்படி வாழை நீட்டின்னு படுத்துட்டு இருந்ததான். வாழை தாண்டி போவானேன்னு சொல்லிட்டு வாழை கொஞ்சம் நகர்த்திக்கோயேன், நான் அந்த பக்கம் போகணும் அப்படின்ட்டு பீமன் கேட்குற போது அந்த குரங்கு சொல்லித்தான், முடிஞ்சா நீயே நகர்த்திட்டு போயேன், நான் ரொம்ப அசதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லித்தான். உடனே பீமனுக்கு தோணித்தான், இது என்ன பெரிய விஷயம், நான் எவ்வளோ பராக்கிரமசாலி, இதை நகர்த்த முடியாதா அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட அந்த வாழை நகர்த்த ட்ரை பண்ணாரா. ஆனால் அது முடியவே இல்லையா. அப்போ தான் அவருக்கு தோணித்தான், இது வந்திருக்கிறது சாதாரண குரங்கு இல்லை, ஹனுமன் அப்படின்னு நினச்சிண்டு ரொம்ப மனசார மன்னிப்பு கேட்டு, ஹனுமனினுடைய பக்தன் நான், அதனால் எனக்கு கொஞ்சம் வழிவிடு அப்படின்னு நினச்சிண்டு நகர்த்தரிச்சு ஈஸியாக நகர்த்த முடிஞ்சுதான். அப்போ நினச்சிட்டாரா, ஹனுமனுடைய வாளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்தது தான் இந்த வாள் வழிபாடு பொட்டு வைக்கிறது. நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரிய தடை இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக, சீக்கிரமாக நல்ல விஷயம் நடப்பதற்காக இந்த வாள் பொட்டு வழிபாட்டு முறையை செஞ்சு பலன் பெறணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.